சரி. இப்போ இதுல வந்து தக்காளி எத்தனை ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஆமா, இது நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. தக்காளி எத்தனை தக்காளி போட்டிருக்கீங்க அதுல? 3 தக்காளி. அதுக்கப்புறமா வந்து இஞ்சி, அப்புறமா கொஞ்சம் துண்டு இஞ்சி கொஞ்சோண்டு, அப்புறமா வந்து பெப்பர் கார்ன்ஸு கொஞ்சோண்டு, ஜீரா எவ்வளோண்டு, க்ரீன் சில்லி அதை போட்டுட்டு அரைச்சிடணும். தனியாகவும் பண்ணலாம். எப்படின்னா இதெல்லாம் தனியாக அரைச்சிட்டு இதை தனியாக அரைச்சிட்டு அப்படி இப்படியும் பண்ணலாம். சேர்த்து போட்டால் ஒன்றும். ஆனால் இப்படி பண்ணுறது என்னென்னா ஸ்லோ ஃப்ளேமில் எடுத்து கொடுப்போம். இப்போ இதான் அரைச்சிக்கிட்டே நம்ம குக் பண்ணணுமா? அரைச்சிட்டு வர மஸ்டர்ட் சீடு, எண்ணெய் போட்டு மஸ்டர்ட் சீடு, அப்புறமா ஜீரா கொஞ்சம் போட்டுக்கிட்டு தாளிச்சு கொடுக்குறது. கார்லிக்கு எவ்வளோ போட்டால் போதும். அதுக்கப்புறமா வந்து ரெட் சில்லி போடணும். கறி லீஃப் போட்டுக்கணும். அப்புறமா டர்மரிக்கு கொஞ்சோண்டு, அப்புறமா இங்கு கொஞ்சம் போட்டுக்கணும். இது போட்டுக்கலாமா? நம்ம இது டேமரிண்டு கடைசியில். இப்போ நம்ம மிக்சர் பண்ண பேஸ்ட்டை வந்து அப்படியே அதில் உள்ளே ஊற்றிக்கணும். கொத்தமல்லி भूख लग रही है नहीं? हाँ, इसके साथ खाना चावल चिकन तल के नहीं, चावल खाते हम लोग इसके साथ. But रसम राइस like appetizer. No. You feel more hungry after that. नहीं. Yeah. नहीं, that is okay. But rasam is always they eat with rice.